ராஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இந்த அழகி போட்டிகளுக்கு வந்து ஒரு திருநங்கையும் பல லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்றாங்க. கண்டிப்பா மிஸ் இந்தியாவுக்குன்னு அந்த செலவுகள் இருக்கும்ல, அது 2.5 lakh ஆனிச்சு. நான் சொல்றது கம்மியான அமௌண்ட் சொல்றேன், பட் அதில் தாண்டி வந்துடும். இன்டர்நேஷ்னல் போனீங்கன்னா 10 lakh கண்டிப்பாக ஆகும். இந்த பேஜெண்ட்டை பொறுத்தளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். ஏன் டேட்டூ மேலே இந்த ஆர்வம் அதிகமாக இருக்குது? ஸோ தன்னை வந்து தனித்துவமாக காமிச்சிக்கிறதுக்கு டேட்டூஸ் விரும்புகிறாங்க. அது ஏன் ஆபாசம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வந்துட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டு பி நார்மல். என்னால் வந்து எவ்வளோ நாள் ஒரு பையனாக நான் நடிக்க முடியும்? ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃபேமிலி சொல்கிறதோ சொசைட்டி சொல்கிறதோ நம்ம கேட்கலாம். ஒரு கல்யாண வயசு வரும் அப்படின்றக்கப்போ நான் வந்து இன்னொரு பெண்ணை நான் ஏமாற்ற முடியாது இல்லையா? ஒரு பையன் வேஷ போட்டு ஒரு பொண்ணை ஏமாற்ற முடியாது. அந்த உணர்வுகள் நமக்கு இருக்குமா திருநங்கைகள்? கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி இல்லாமல் இருக்கும்? நாங்களும் ஹியூமன் தானே, எங்களுக்கும் ஆசை எல்லாமே இருக்கும் இல்லையா? அதில் லக்கியஸ்ட்டாக ஒரு 10 மெம்பருக்கு வேணால் லைஃப் அமையலாம். 90 பேருக்கு அந்த லைஃப் அமையறது இல்லை. பட் அந்த லைஃப்பை தேடி அவங்க போயிட்டே தான் இருக்காங்க. அந்த லைஃப்பை பயன்படுத்திட்டு நிறைய பேர் அவங்கள யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில திருநங்கைகள்லாம் வந்து செக்ஸுவல் இஷ்யூவில் ஸ்டார்டிங்கில் இருந்துடுறாங்க, நல்ல பிஸ்னஸ் பார்த்துடுறாங்க, நிறையா பொலிட்டிக்கல் ரீதியாகவும் தொடர்பு வச்சுக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா சாமியார் ஆயிடுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் ஒன்று சொல்லட்டுமா? பொதுவாக வந்து எல்ஜிபிடிக்யூன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு தொடர்ந்து வந்து பேரணிலாம் வருஷம் நடத்துகிறாங்க. இந்த பேரணி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதே பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். இந்த லெஸ்பியனாக இருக்கட்டும், திருநம்பிக்கை, இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சமூகத்தில் வந்து ரொம்ப தவறான செயலாக இப்பயுமே பார்க்கப்படுது. திருநங்கைகளை ஏற்றுக்கொண்ட சமூகம் இன்னும் மற்றவங்களை ஏற்றுக்காததுக்கு ஒரு ரீசன் வந்து அவங்க ஆணித்தனமாக தன்னுடைய விஷயத்துக்காக எதுவுமே போராடலை, தன்னுடைய இலக்கை நோக்கி அவங்க போகலை. இப்போ பொதுவாக வந்து இந்த லெஸ்பியனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவங்க கூட நீ பேசாத, இவங்க கூட பழகாத, இவங்க ஒன்னே அப்படி மாற்றிடுவாங்கங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்காது. மேம் வணக்கம். மேம் வணக்கம். பொதுவாகவே வந்து இந்த கூவாகம் ஃபெஸ்டிவல்லே வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப அந்த அழகி போட்டிகளுக்கு வந்து ஒரு திருநங்கையும் பல லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. அதுக்கான இஷ்யூஸும் இப்போ வந்துச்சு, நிறையா நியூஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மிஸ் இந்தியாவுக்குன்னு அந்த செலவுகள் இருக்கும்ல, அது எவ்வளோன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். அது 2.5 lakh ஆனிச்சு. ஏன்னா அதுக்கு என்ட்ரி ஃபீஸே வந்துட்டு 50K. அதை தாண்டி நம்மளுடைய ஃப்ளைட் சார்ஜஸ் இருக்குது, அக்காமடேஷன் இருக்குது, ப்ளஸ் காஸ்டியூமு, அக்சசரிஸு, மேக்கப் கிட்ஸு எல்லாமே இருக்குது. அதில் காஸ்டியூம்னா சும்மா கொஞ்சம் நெஞ்ச காஸ்டியூம் கிடையாது, எக்கச்சக்கமாக இருக்கும். ஷெட்யூல் பிரகாரம் இருக்கும். 1 ஹவருக்கு ஒரு தடவை காஸ்டியூம் மாற்றணும், டின்னருக்கு ஒரு காஸ்டியூம் இருக்கும், நைட் பார்ட்டிக்கு ஒரு காஸ்டியூம் இருக்கும், அதுக்கப்புறம் செல்ஃப் இன்ட்ரோவுக்கு ஒரு காஸ்டியூம் இருக்கும், நேஷ்னல் காஸ்டியூம், அதுக்கப்புறம் காக்டைல், அதுக்கப்புறம் ஈவினிங் கவுனு, அப்புறம் ஃபைனல் கவுனு, ஸ்விம் சூட்டு, இது எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அது வந்துடும். நான் சொல்கிறது கம்மியான அமௌண்ட் சொல்கிறேன், 10 lakhs அதில் தாண்டி வந்துடும். இன்டர்நேஷ்னல் போனீங்கன்னா 10 lakh கண்டிப்பாக ஆகும். பொதுவாக வந்து இப்போ கூவாகம்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு அமைப்பு நடத்துகிற விஷயம், மிஸ் இந்தியாலாம் நேஷ்னல் லெவலில் நடத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இப்போ ஒரு சினிமாக்கே வந்து ஒரு பட வாய்ப்புக்கு ஒரு பொண்ணு வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது? நான் கலந்துக்கிட்டது எல்லாமே டிரான்ஸ்ஜெண்டர்ஸோட கேட்டகரிஸில் தான் கலந்துக்கிட்டேன். ஸோ அதை ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தான். ஸோ அவங்க வந்துட்டு என்ன எங்ககிட்டேருந்து பார்ப்பாங்கன்னா, இவங்க அதுக்கு கேபபிளான்னு பார்ப்பாங்க, ரெண்டாவது நம்மளோட ப்ரொஃபைல் பார்ப்பாங்க. ஸோ பார்த்து தான் அதை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஆடிஷன் இருக்குது, விர்ச்சுவல் ஆடிஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் நிறையா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே ஓகே அப்படின்னா இட்ஸ் ஃபைன், பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மற்றபடி இந்த பேஜெண்ட்டை பொறுத்தளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நடத்துறது தான். இப்போ எல்லா திருநங்கைகளுக்குமே வந்து சினிமா பக்கம் ஒரு பார்வை இருக்கும், உங்களை மாதிரி அழகாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் டபுள் பார்வை இருக்கும். எப்போ நம்மளும் சினிமாவுக்கு வரணும், சினிமாவில் நம்மளோட ஃபேஸும் வெள்ளித்திரையிலையும் சேனல்கள்லாம் வரணும்னு ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கு எப்படி அந்த ஆசைலாம் இருக்கா? யார் உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? மாயாவி படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு ஜோக் வரும்ல, ஜோதி காட்ட சொல்லுவாங்க, சிம்ரனோட போஸ்டரே பேன் 1 hour பார்ப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். பட் சிம்ரன் அவங்க வந்து
ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு அவங்கள பற்றின விஷயமே எனக்கு தெரிஞ்சது. நான் அப்போல்லாம் சின்ன பிள்ளை, எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ஃபீல்ட் அவுட் ஆனப்போ எங்கள் அம்மா வந்து அந்த ஆழ்த்தோட்ட பூதி பாட்டு போடுறப்போ எங்கள் அம்மா பக்கத்துட்டுக்காரங்களாம் பேசிக்குவாங்க. பாரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்காங்க பாரு, எப்படி ஆடுறா பாரு அப்படிலாம் பேசுவாங்க. அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஆனது தான். அதுக்கப்புறம் நிறையா சிம்ரனை பற்றி நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நிறைய படங்கள் இன்ஸ்டாகிராமில் நான் 2-3 டைம் வந்து அவங்க என்னோட ரீல்ஸ் அவங்களுடைய பாட்டுக்கு அவங்களுடைய மூவிக்கெலாம் நான் லிப்சிங் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் ஸ்டோரி வச்சுருக்காங்க, லைக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம். கண்டிப்பாக ஒரு நாள் அவங்கள மீட் பண்ணணும், ஒரு செல்ஃபி எடுக்கணும். நான் அவங்களுடைய பயங்கர ஃபேன். நிறைய டைலாக் கூட இப்போ வந்துட்டு நான் அவங்கள வச்சா கூட அந்த அவங்க முன்னாடி நடிச்சு காட்ட சொன்னோட நான் அப்படியே நடிச்சு. சரி, இப்போ ஒன்று நடிச்சு காமிங்க, நாங்களே சிம்ரான் மேம் அனுப்பி வைக்கிறோம். என்ன படம் பண்ணலாம்னு தெரியும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு. ஆனா நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி கிரிஞ்ச் எல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் வந்துட்டு ரியலாக தான் பண்ணுவேன். ஏழுமலை டைலாக் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க அப்படி வருவாங்க, அவங்க ஹஸ்பண்டை பற்றி தப்பாக பேசுவாங்க. செக்ஸ் பண்ணுறதுக்கு கூட அறிவு இல்லாமல் இந்த ஸ்பெல்லிங் கூட தெரியாமல் இவனுக்குலாம் குழந்தையா அப்படின்னு கேட்பாங்க. தூக்கி போட்டுட்டு வாட் யூ சே யூ திங்க் மை ஹஸ்பண்ட் டசன்ட் நோ ABC ஆஃப் செக்ஸ். What you knew about sex? Sex is just like that enjoyment? Definitely not. Sex is a life. அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்மையாக பண்ணிட்டீங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நாங்கள் இந்த வீடியோவை சிம்ரான் மேமுக்கு அனுப்புகிறோம். சிரிக்கிறேன் பாரு மாற்றிட்டான் சிரிக்கிறேன் பாரு வாலியில் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு சினிமாவுக்கு போகிறதுக்கான ஆசை எல்லாம் இருக்கா? நான் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நிறையா பண்ணியிருக்கேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். பட் சினிமாவுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவங்களுமே வந்துட்டு இந்த என்ன கேரக்டரில் கொண்டுட்டு வரணும்னு ஒரு நார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே இன்னும் வரல. தமிழ் சினிமா பொறுத்தளவுக்கு திருநங்கைகளுக்கு எந்த இடம் கொடுக்கணும்னு வரல. இன்னமும் வந்து சினிமாவில் வந்துட்டு அவங்க வந்து ஒன்று பெக்கிங் பண்ணுவாங்க, அவங்கள போய் வாழ்க்கையை மாற்றுவாங்க, இல்லை ப்ராஸ்டியூட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றுவாங்க தான் இருக்கே தவிர இன்னும் நிறைய படங்கள் வந்து அருவி, காஞ்சனா, இந்த மாதிரி நிறைய கேரக்டரிஸ்ட் படம் வந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். நிறைய பேர் இருக்காங்க, நானும் ட்ரை பண்ணுவேன். இப்போ பொதுவாகவே வந்து திருநங்கைகள் வந்து இன்னொரு விஷயத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அந்த டேட்டூ விஷயத்துலலாம். ஆனால் டேட்டூங்கிறது வந்து ஒரு கேன்சர் அடுத்த ஸ்டேஜ் வந்துங்கிற மாதிரி ஒரு பரவலாக வந்து ஒரு விஷயங்கள் வந்து பேசப்படுது இல்லை? ஏன் டேட்டூ மேலே இந்த ஆர்வம் அதிகமாக இருக்குது? ஸோ தன்னை வந்து தனித்துவமாக காமிச்சிக்கிறதுக்கு டேட்டூஸ் விரும்புகிறாங்க. டேட்டூ போடுறதும் வந்துட்டு ஒரு அலாதியான ஒரு தைரியத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் ஒரு சைக்காலஜிக்கலி. ஆனால் டேட்டூ போடுறது வலிக்கும் இல்லையா, அந்த வலியை நான் தாங்குறேன், என்னால் இப்போ எதுவுமே சொசைட்டியில் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். தனக்கு பிடிச்ச விஷயங்களை டாட்டூ உடம்புல பண்ணிக்கிறாங்க. அது லைக் அவங்க ஃபேமிலி அம்மாவாக இருக்கட்டும், இல்லை பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட கெரியராக இருக்கட்டும், வாட் எவர் எல்ஸ் வந்துட்டு டாட்டூ பண்ணிக்கிறாங்க. இப்போ அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை யோசிக்கிறது இல்லையே? பட் அதெல்லாம் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு இருக்குது. டேட்டூவுமே நான் சொல்கிறேன், அது வந்துட்டு லீகலி அவங்க சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, எந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி இன்க் யூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. நார்மலாக நீங்கள் ரோட்டில் போய் 10 பேர் ஒருத்தர் டேட்டூ போடுறாங்கன்னா கண்டிப்பாக அது இன்ஃபெக்ட் தான் ஆகும். அது எல்லாமே ப்ரொஹிபிட்டட் தான். அது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா அது நீங்கள் தெரிஞ்சே சூஸ் பண்ணுறீங்க. டு பி ராங் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது ராங் தான். இப்போ டேட்டூ வந்து பெரும்பாலும் வந்து இந்த திருநங்கைகள் வந்து இந்த மார்பகங்கள் பக்கம், முதுகுல, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆபாச ரீதியாக பண்ணுறதை எப்படி பார்க்குறீங்க? அது ஏன் ஆபாசம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வந்துட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டு பி நார்மல். நம்மளுடைய சினிமாலேயே வந்துட்டு எத்தனை ஆக்ட்ரஸ் வந்துட்டு விசிபிளாக போடுறாங்க. இல்லை, அந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி டேட்டூஸை விரும்புகிறது ஏன் ஒரு கேள்வி வருது. நான் தான் சொல்கிறேன்ல, தனித்துவமாக தெரியணும், தனக்கு பிடிச்ச விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். தட்ஸ் த ரீசன். டாட்டூ வந்துட்டு ஒரு ஐகானிக்காக நம்மளை வந்துட்டு பார்க்க வைக்குன்றது ஒரு மென்டலி எல்லாருக்கும் பதிஞ்ச ஒரு விஷயமா இருக்கனால யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒவ்வொருத்தவங்க டிஃப்ரென்ஸ் ஆகும், ஒருத்தவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். சில திருநங்கைகளாக மாறுறது வந்து நிறையா கஷ்டமான ஒரு விஷயம். நான் ஏன்டா மாறுறேன்னு வருத்தப்படுறவங்களாம் இருக்காங்க. இப்போ ஒரு 60 வயசு நெருங்கிய திருநங்கைகள்லாம் போய் கேட்குறப்ப நமக்கு யாரும் இல்லை, ஒரு துணை இல்லை, லைஃப்பில் வந்து நான் ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. புதுசாக வர திருநங்கைகளும் நான் குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டேன், இந்த இடங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல நான் பழகணும் அந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியல, என்னை தொடர்ந்து கொண்டு போய் அதே ஒரு வட்டத்துக்குள்ளே சேர்க்குறாங்கங்கிற ஒரு பேச்செலாம் இருக்குது. நீங்கள் திருநங்கையாக மாறுறத பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறீங்களா, நெகட்டிவாக எடுத்துக்கிறீங்களா? அஸ் அ ஹியூமன் நான் பாசிட்டிவாக நினைக்கிறேன்.
சொசைட்டி பார்வையில் நெகட்டிவாக தான் இருக்குது. என்னோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து நான் வந்துட்டு இந்த விஷயத்த நான் எடுத்துக்கிறேன். என்னால் வந்து எவ்வளோ நாள் ஒரு பையனாக நான் நடிக்க முடியும்? ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃபேமிலி சொல்கிறதோ சொசைட்டி சொல்கிறதோ நம்ம கேட்கலாம். ஒரு மெச்சூர்டு ஆனதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு ஏஜ் வரும், ஒரு கல்யாண வயசு வரும். அப்படின்றக்கப்போ நான் வந்து இன்னொரு பெண்ணை நான் ஏமாற்ற முடியாது இல்லையா? ஒரு பையன் வேஷம் போட்டு ஒரு பொண்ணை ஏமாற்ற முடியாது. ஸோ அதனால தான் பல பேர் வந்துட்டு மாறுறாங்க. பட் இப்போ இருக்க யங் ஜெண்டர்ஸ்லாம் வந்துட்டு நிறையா இந்த சோஷியல் மீடியா பார்த்துட்டு கெட்டு போயிடுறாங்க. அவங்க இதோட ஆழம் என்ன, இதோட கஷ்டங்கள் என்ன அப்படின்னு தெரியாமல் வந்துடுறாங்க, இந்த சொசைட்டிக்குள்ளே வந்துடுறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும்னு நான் வந்து எல்லா அந்த முடிவை உடனே எடுக்காதீங்க. ஏன்னா முன்ன வந்துட்டு எப்படின்னு தெரியல, இப்போ வந்து எஜுகேஷன் சிஸ்டம் நல்லாவே இருக்குது. படிங்க, படித்து ஒரு நல்ல ஒரு வேலையோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இது பிடிச்சிருக்கு, இது கண்டினியூ ஆகுது அப்படின்னா அந்த முடிவெடுக்கிற ஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் மாறுங்க. அது வந்துட்டு யாருமே இல்லை. இப்போல்லாம் ரொம்ப யங்லே எல்லாமே வந்துடுறாங்க, எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன அண்டர் 18 வந்து இந்த மாதிரியான ரீல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் லைஃப் வந்துட்டு இது ரொம்ப ட்ராஜடியான ஒரு லைஃப். சூஸ் பண்ணுறது ஈஸி கிடையாது, சூஸ் பண்ணிட்டா கஷ்டம். நமக்கு இந்த ஸ்டேஜ் தெரியாது, பட் ஏஜாக ஒரு துணைங்கிறது கண்டிப்பாக தேவையில்லை. கண்டிப்பாக அதுக்காக துணை வேணும் தான். சரி, அது வந்து ஒரு ஆசைகள்னு இருக்கும்ல. கண்டிப்பாக 100% 100 திருநங்கைகள் இருந்தால் 100 பேத்துக்குமே இந்த ஆசை இருக்கும். ஆசை எல்லாமே இருக்கவே இருக்காது. அதில் லக்கியஸ்ட்டாக ஒரு 10 மெம்பருக்கு வேணால் லைஃப் அமையலாம். 90 பேருக்கு அந்த லைஃப் அமையறதில்ல. பட் அந்த லைஃப்பை தேடி அவங்க போயிட்டே தான் இருக்காங்க. அந்த லைஃப்பை பயன்படுத்திட்டு நிறைய பேர் அவங்கள யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான்ஸ் ஒவ்வொருத்தவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்து இருக்குது. அவங்க என்ன மாதிரியான வே சூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான். இல்லை, அந்த உணர்வுகள் நமக்கு இருக்குமா திருநங்கைகள்? கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி இல்லாமல் இருக்கும்? நாங்களும் ஹியூமன் தானே, எங்களுக்கும் ஆசை எல்லாமே இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். ஆப்வியஸ்லி ஒரு குழந்தைய வளர்க்கணும், அந்த குழந்தைய வந்துட்டு நல்ல விதமாக வளர்க்கணும், கல்வி இந்த மாதிரிலாம் கொடுக்கணும், இந்த மாதிரி ஆசைகள் எங்களுக்கு இருக்குது. பட் சொசைட்டி வந்துட்டு என்னென்னா இன்னும் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷனோட பார்வையில் தான் பார்க்குறாங்க. எல்லாம் நல்லது பண்ணாலும் இவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி ப்ரீஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. சில திருநங்கைகள்லாம் வந்து செக்ஸுவல் இஷ்யூவில் ஸ்டார்டிங்கில் இருந்துடுறாங்க, நல்ல பிஸ்னஸ் பார்த்துடுறாங்க, நிறையா பொலிட்டிக்கல் ரீதியாகவும் தொடர்பு வச்சுக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா சாமியார் ஆயிடுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, திருநங்கைகளுக்கு ஒரு சாமியை சொல்ற அருள் சொல்றது இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு சுப்பீரியர் ஒரு பவர் இருக்கிறதுனால தான் ஒரு சர்ஜரியை ஒரு தாண்டி நாங்கள் வரோம். அது வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உயிர் நாடின்றது ஒரு பெரிய விஷயம். சின்ன பிள்ளைகள்லாம் இந்த ஆண் குழந்தைங்களாம் சொல்லிடுவாங்க, அங்கே அடிபட்டுட்டா உயிர் போயிடும் அப்படி போயிடும்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே ரியல் ஃபேக்ட் தான். பட் நாங்கள் அதை ரிமூவ் பண்ணி ஒரு பெண்ணாக நீங்களே கேட்குறீங்களே இவ்வளோ அழகாக இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க, எப்படி இதெல்லாம் மாறுதுன்னு கேட்குறீங்க. அது எல்லாமே ஒரு இயற்கை தான். அது ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் எங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் எங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நாங்கள் சொல்கிற சில விஷயங்கள், நாங்கள் சொல்கிற சில காரியங்கள்லாம் வந்துட்டு உண்மையிலே பழிக்குது. பட் அதை வந்து பிஸ்னஸாக மாற்றுறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய சுயம் விருப்பம். அவங்க பிஸ்னஸாக மாற்றுறாங்கன்னா அவங்கள தேடி போகிறாங்க இல்லையா? அவங்க அப்போ என்ன பிலீவ் பண்ணுறாங்க? அங்கே போய் பணம் கொடுக்குறாங்கல்ல, அவங்க எப்படி பிலீவ் பண்ணுறாங்க? இது எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை வந்து அந்த பர்சன் தான், அந்த யார் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த பூசாரியாக இருக்கவங்களும் அவங்க கிட்ட தேடி போய் சொல்யூஷன் தேடுறாங்கல்ல பணம் கொடுத்து. அவங்க 2 பேத்துக்குள்ளே நடக்கிற இன்டர்மீடியட்டான ஒரு விஷயந்தான். ஸோ இதை வந்து யாரை நம்ம ப்ளேம் பண்ணுறதுன்னு தெரில. நான் வந்து சாமியாராக ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் போனாலும் ஓகே தான். நான் சாமியார் ஆகிட்டா இன்னும் எனக்கு மோரோவர் இதில் வந்துட்டு நிறைய எனக்கு வருதே. நீங்கள் ஏன் திருநங்கையில் மட்டும் பார்க்குறீங்க? பெண்களே நிறைய பேர் சாமியாக இருக்காங்க, ஆண்களே சாமியாக இருக்காங்க. அவங்களும் லட்சக்கணக்கில் வச்சுட்டு இருக்காங்க, கோடி கணக்கில் அவங்களுக்குலாம் ஸ்பான்சர்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ராடக்ட் வச்சு லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாம் எங்கேருந்து வருது? இப்போ எல்லாமே வந்துட்டு ஒரு நம்பிக்கையின் பேரில் நடக்குது. அது வந்து யாருமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. எதா 2 பேர் பக்கத்துலையுமே அது ஒரு தப்பு இருக்குது. இப்போ திருநங்கைகளை பற்றி இப்போ சமூகத்தில் வந்து ஒரு சில நல்ல காரியங்களும் நல்ல பேச்சுக்களும் இப்போ மாறிட்டு வருது. பொதுவாகவே
இப்போ முன்ன மாதிரி வந்து உசுன்னு சொல்றது 9ன்னு சொல்றது அந்த சொசைட்டி வந்து இப்போ குறைஞ்சிருச்சு. ஒரு மதிக்கிற லெவல்ல தான் இப்போ இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில திருநங்கைகள் வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுறப்ப சமீபத்தில் ஒரு காதல் ஜோடிக்கிட்ட பர்ஸை திருடி ஒரு இஷ்யூ வந்துச்சு இங்கே கோயம்பேட்டில். அதே போல் சில இடங்களில் கொலைகள்லாம் கூட நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பேர் வரப்ப இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நடக்கிறதுனால ஒட்டுமொத்த திருநங்கை சமுதாயத்தையுமே சமூகம் அப்படி தானே பார்க்க முடியும்? கண்டிப்பாக. நான் சொல்கிறது, ஏன் அந்த சமூகம் வந்துட்டு ஒட்டுமொத்த திருநங்கைகளையும் பார்க்கணும்? எல்லா ஜெண்டர்லேயும் க்ரைம்ஸ் நடக்குது, ஈக்குவல் 2 ஜெண்டர்லேயும் நடக்குது. ஒரு 3rd ஜெண்டரில் நடக்கும்போது அந்த க்ரைம் பண்ணுறவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, இந்த ஹோல் கம்யூனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இங்கே பெரிய பிரச்சனையே. ஒரு ஆண்கள் கொலை செஞ்சுட்டு போகிறாங்கன்னா ஒட்டுமொத்த ஆண்களுமே நம்ம கொலைகாரனா பார்க்கறது இல்லை. ஏதோ ஒரு திருநங்கை இங்கே ஒரு பிட்பேக்ட் அடிச்சிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு திருநங்கை ஏதாவது ஒரு க்ரைமில் ஈடுபட்டிருப்பாங்க. அப்படின்னா நார்மலாக அவங்க வாழ்வாதாரத்துக்காக சில பேர் போகிறாங்க, இல்லை வேலைக்கு போகிறவங்க கூட போய் நார்மலாக போய் ஹாய் ஹலோன்னு பேசினா கூட ஐயோ அம்மா அப்படி பயப்படுறாங்கன்னா அது என்ன செய்ய முடியும்? அப்போ அது யார் மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சமூகமா? எஸ், ஆப்வியஸ்லி தானே. திருமணம்ங்கிறது 2 மனங்கள் ஒன்றிணைந்து அதிகமாக காதலை வச்சு பண்ணுறது தான் ஒரு திருமணம். 2வது வந்து சொந்த பந்தங்கள் முன்னாடிலாம் பண்ணுறதுலாம் ஒரு திருமணம்ங்கிறது லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. திருநங்கைகளுக்கு பொதுவாக வந்து திருமணங்கிறது எதிர்பார்க்க முடியாத ஒன்று. நம்ம அப்படி திருமணம் இருந்தாலும் அதில் ஒரு 4 செவத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு 10-20 பேருக்குள்ளேயோ அது முடிஞ்சிடும். இப்போ ஒரு சில இந்த சமூகத்தில் உங்கள் ஹியூமன்லேருந்து நார்மல் மனிதர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய இந்த திருமண முறைகளில் நிறைய வரதட்சணை கொடுமை, நிறைய தற்கொலைகள், நிறைய சின்ன வயசுலேயே லவ் பண்ணி ஏதாவது ஒரு ஃபேமிலி இஷ்யூஸு, ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நடக்குது இல்லை? இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதை பார்க்கும்போது வியர்டாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது திருநங்கை சமூகத்தில் என்கிட்ட வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டான், அதனால தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்படிலாம் இருக்குது. நிறைய ஆண்கள் வந்து திருநங்கைகளை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் வந்து குழந்தை தர முடியாது அப்படின்ற ரீசன் தான். பட் இப்போ இருக்கிற சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி 300 சவரன் 400 சவரன் நகை போட்டு கொடுத்துமே அந்த பொண்ணு வந்துட்டு நிம்மதியாக இல்லை, ஒரு 15 டேஸ்லேயே தற்கொலை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நம்ம என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம்? நம்ம சொசைட்டி அப்போ எங்கே இருக்குது? அப்போ எந்த ஜெண்டருக்கு தான் எந்த ஜெண்டரை பிடிக்குது? அப்போ அந்த ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட இருந்து என்ன அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க? இதெல்லாமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்படி பார்க்குறப்போ நாங்கள் எவ்வளவோ ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் தள்ளப்படுறோம். ஏன்னா பெண்களுக்கு இங்கே இன்னும் பாதுகாப்போ இல்லை வந்துட்டு சரியான விஷயங்களும் இன்னும் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அப்போது நம்ம வந்து அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போயிட வேணாம், அந்த திருமணம் பந்தத்துக்குள்ளே போயிட வேணாம்னு இந்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்குள்ள பர்சனலி தோணுது. ஒரு பயம் இருக்கு. கண்டிப்பாக. இப்போது இந்த பொண்ணு ரிதன்யாவோட இந்த பொண்ணு இஷ்யூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இஷ்யூ வந்து உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு? என்னதான் பெற்றோர் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு லேக் இருக்குது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அந்த பொண்ணு அந்த முடிவை எடுத்திருக்க வேண்டாம். இப்போ இருக்க காலகட்டங்களில் பேரண்ட்ஸ்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க, அதை ஷேர் பண்ணியிருக்கலாம். பட் ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்திருக்குன்னா அது கஷ்டம்தான். சென்னையில் வந்து இப்போ பொதுவாக வந்து எல்ஜிபிடிக்யூன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு தொடர்ந்து வந்து பேரணிலாம் வருஷம் நடத்துகிறாங்க. எந்தவித இஷ்யூமே இல்லாமல் போகுது. இருந்தாலும் அதில் வந்து ஏதாவது ஒரு குறைகளை வந்து தொடர்ந்து அந்த சமூகத்தினர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. முதல் இந்த பேரணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பேரணி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதே பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ப்ரிவியஸ் காலத்துலலாம் வந்துட்டு அப்படி கிடையாது. இப்போ வந்து ப்ரைடு நடத்தினா அந்த ப்ரைடை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதை தாண்டி எனக்கு அது வேணும் இது வேணும்னு நம்ம வந்துட்டு திணிச்சிட்டே இருக்கக்கூடாது. பட் சொசைட்டிக்கு இன்னும் அதில் கேட்டகரிஸை வந்து புரிஞ்சிக்கவே டைம் ஆகுது. இப்போ தான் திருநங்கைகள் இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஏற்றுக்கிட்டாங்க. அதில் ஒரு கேரக்டர் வந்து திருநம்பி இருக்காங்க, இப்போ தான் வந்துட்டு புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி கே, லெஸ்பியன், பைசெக்சுவல், டிரான்செக்சுவல், டெமிசெக்சுவல், குயர் கம்யூனிட்டி, ப்ளஸ் கம்யூனிட்டின்னு நீங்கள் வந்து நிறைய நம்ம வந்துட்டு சொல்கிறப்போ என்னது ஸ்லைட்லி கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. பட் அந்த எல்லாத்தையுமே விசிபிள் பண்ணுற இடமா தான் நான் ப்ரைடை பார்க்குறேன். அந்த எல்லா மக்களும் அங்கே கலந்துக்கிறாங்க. அவங்களுடைய நீடை தான் அவங்க சொல்கிறாங்க. அது யாரும் ப்ரெஷர் பண்ணி எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கல. எனக்கு இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கான அது ஒரு இடம் தானே.
அந்த ஒரு நாள் அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல அந்த ஒரு வருஷத்துக்கான அந்த தாட்ஸ் எல்லாம் கொட்டி தீர்த்துட்டு போறாங்க. பட் அது எல்லாமே கான்ட்ரவர்சியா ஆயிடுது. இந்த லெஸ்பியனா இருக்கட்டும், திருநம்பிக்கை, இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சமூகத்துல வந்து ரொம்ப தவறான செயலா இப்பயுமே பார்க்கப்படுது. திருநங்கைகளை ஏற்றுக்கொண்ட சமூகம் வந்து திருநம்பியா இருக்கட்டும் இல்ல லெஸ்பியனா இருக்கிறப்ப இந்த சமூகம் வந்து பயப்படுது. இவங்க வந்து ஒரு சீர்கேட்டை ஏற்படுத்தக்கூடிய சமூகத்தினர்னு சொல்லி இன்னும் மக்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. சரி, திருநங்கைகளை ஏற்றுக்கொண்ட சமூகம் இன்னும் மற்றவங்களை ஏற்றுக்காததுக்கு ஒரு ரீசன் வந்து அவங்க ஆணித்தனமாக தன்னுடைய விஷயத்துக்காக எதுவுமே போராடலை, தன்னுடைய இலக்கை நோக்கி அவங்க போகலை. அவங்க ஒன்ஸ் அப்பான டைம் ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை மறந்துடுறாங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஒரு நேர்மையான ஒரு அப்ரோச்சஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு புரியும். ரெண்டாவது, சோஷியல் மீடியாஸில் நிறைய கேஸாக இருக்கட்டும், நிறைய லெஸ்பியன்ஸாக இருக்கட்டும், தன்னை வந்து ஒரு ஆப்போசிட் ஜெண்டரில் இருக்கவங்களுக்கு ஒரு டிபேட்டாகவே போயிட்டுருக்குது. அதை அவங்க குறைச்சிக்கிட்டாலே போதும். நிறையா லெஸ்பியன் கப்புள்ஸ்லாம் பாருங்கள் இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்கிறேன், திருநம்பிகள் வந்து லெஸ்பியனோட நீங்கள் வந்துட்டு இணைச்சிக்காதீங்க. திருநம்பிகள் வந்துட்டு உண்மையிலேயே வந்து தனக்கான அங்கீகாரத்துக்காக போராடுறவங்க. அவங்க வந்து எங்களை மாதிரியே உருவத்தையும் ஜெண்டரையும் சர்ஜரி பண்ணி காஸ்ட்டாக பே பண்ணி தான் மாற்றுறாங்க. அவங்க வேறு கேட்டகரி. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேவாக இருக்கட்டும், லெஸ்பியனாக இருக்கட்டும், சமூக சீர்கேடாக இருக்கிறது வந்துட்டு ஒரு சில நாள் தான், எல்லாருனாலையும் கிடையாது. சில பேர் வந்துட்டு தன்னை வந்து தப்பான விஷயங்களில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதே தான் நானும் சொல்கிறேன். எங்களை எப்படி ஒரு சில பேரை வச்சு டிஃபைன் பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த இது எல்ஜிபிக்யூன்னு சொல்கிறது ஆபத்தா அவசியமானதா இப்போ இருக்க சூழ்நிலைக்கா, சிச்சுவேஷனுக்கும் சொசைட்டிக்கும்? இது நான் கம்யூனிட்டியாக இருந்து சொல்லும்போது இதை நான் எப்படி சொல்ல முடியும் ஆபத்தான? இது வந்து அவசியமானதும் நான் சொல்ல மாட்டேன். இதை பற்றின புரிதல் வேணும், நிறையா கவுன்சிலிங் வேணும். அதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் இப்படி, அதுக்கான தேவைகள் என்ன? இப்போ திருநங்கைகளை வந்து மக்கள் ஏற்றுக்கிறதுக்கே இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. இப்போ இவங்களை உடனே ஏற்றுக்கன்னு சொல்கிற கோரிக்கையை எப்படி அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் தான் சொல்கிறேனே, அது உடனே ஏற்றுக்க முடியாது. அதுக்கு டைம் இருக்குது, சடன் பீரியட் இருக்குது. நீங்கள் அதுக்கான என்ன உழைப்பு கொடுத்தீங்க சமூகத்தில், சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க, இதெல்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒன்ஸ் அப்பான டைம் ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்கான ரூல்ஸ்ன்றது எல்லாமே பண்ணாங்க. இப்போ வந்து ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறி போயிடுச்சு இல்லையா? அகெயின்ஸ்டாக தானே அவர் இப்போ எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே ஒரு கேள்விக்குறி தான். சட்டம் என்னைக்கு ஒன்றும் எப்படி வேணாலும் மாறும். நீங்கள் சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, அதுதான் மெயின். இப்போ பொதுவாக வந்து இந்த லெஸ்பியனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவங்க கூட நீ பேசாத, இவங்க கூட பழகாத, இவங்க ஒன்றே அப்படி மாற்றிடுவாங்கங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கா? லெஸ்பியன்ஸு, திருநம்பிகளாக இருக்கட்டும், அந்த மாதிரி? அப்படி எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை. ஏன்னா நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டராக வந்து இன்னொருத்தவங்களை டிரான்ஸாக மாறுறதுக்கு ஃபஸ்ட்டு யோசிக்க சொல்லுவேன். நீ மாறுறது பிரச்சனை இல்லைம்மா, இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருக்குது, இப்படி வந்தால் இப்படிலாம் பேசுவாங்க, ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது, இதெல்லாம் தெரிஞ்சு நீ மாற உனக்கு உணர்வு ரீதியாக இருந்தால் நீ வா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. பட் அந்த கேஸோ லெஸ்பியன்ஸோ வந்துட்டு மாற்றுறாங்க அப்படின்றது எனக்கு அந்த கம்யூனிட்டி பற்றி அவ்வளோ ஓரியன்டேஷன் இல்லை. ஸோ அதனால நான் அதை பற்றி பேசவும் எனக்கு இல்லை. பொதுவாக அந்த பேச்சு வருது, யாரும் சொல்லி திருநங்கைகள்கிட்ட பேசாதப்பா, அவங்க ஒன்று மாற்றிடுவாங்க, இந்த மாதிரி இருந்துச்சுல ஒரு காலத்தில். சொல்கிறேன் அதான் இந்த சமுதாயத்தை அந்த மாதிரி சொல்கிறாங்க மக்கள். அது அவங்க வந்து மாறுறது வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இண்டிவிஜுவல். இப்போ நான் உங்களை வந்துட்டு கேவா மாறு, நான் உன்னை வந்துட்டு எனக்கு பார்ட்னர் ஆயிரு, இல்லை எனக்கு அப்படி இருந்தால் உங்களுக்கு அது சொன்னால் உங்களுக்கு எப்படி வியர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு தோணணும், உங்களுக்கு அந்த தாட்ஸ் இருந்தால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண போகிறீங்க. பட் இது யார் சொல்லி மாறுறது கிடையாது. இது எல்லாமே சைக்கலாஜிக்கலி இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான், இனத்தோட சேருன்ற மாதிரி தான் போய் ஜாயின் பண்ணிப்பாங்களே தவிர புதுசாக ஒரு ஜெண்டர் போய் சேர்ந்து கேவாக மாற மாட்டாங்க, லெஸ்பியனாக மாற மாட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் மேம். இப்போது இந்த திருநங்கைகள் சொசைட்டியாக இருக்கட்டும், மற்ற லெஸ்பியன்ஸு, ஏகப்பட்ட சொசைட்டி எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க, கவர்மெண்டோட சப்போர்ட் எப்படி இருக்குது? கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து திருநங்கைகளுக்கும் தான் இருக்குது. மற்றபடி கேஸ்க்கோ லெஸ்பியன்ஸ்க்கோ வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்குற எஜுகேட்டட் லெவலாக லைஃப்பில் முன்னேறதுக்கு எல்லாமே அரசு உதவி கரெக்டாக வருதா? உதவிகள் வருது, உதவிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது முறையாக கொண்டு போய் சேர்க்குற இடம் தான் இன்னும் சரியாக அமையல. அதுக்கான கட்டமைப்புகள் தான் இன்னும் வரல. அவங்க ஒரு டேம் பண்ணி சேவ் பண்ணி ஒரு இடத்துல ஒரு தண்ணியை திறந்து விட்றாங்க,
பட் அது நாலா பக்கமும் போகுது. பட் கரெக்ட் வே சூஸ் பண்ணி அந்த யார் பர்டிகுலர் பர்சன் அவங்களுக்கு போனது நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த இன்டர்மீடியேட்டர் கரெக்டாக பண்ண அந்த கரப்ஷன் இருக்கு இன்னும் இருக்கு. இது எல்லா துறையிலையும் இருக்கு, எந்த இதுலையும் இருக்கு. இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்தமைக்கு நன்றி மேடம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.